ரஹ்மான் ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கன்னித்திருக்குறளே, நம்முடைய வருமானத்தை, ரிஸ்கை, இரண பாக்கியத்தை திறந்துவிடக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு வசனத்தை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக புதிதாக வரக்கூடியவர்கள் இடது பக்கம் கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு சிவப்பு பட்டன் இருக்கும். அதை அழுத்துனீங்கன்னு சொன்னால் ஒரு பெல் பட்டன் வரும். அதை அழுத்தினா நம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். கன்னித்திருக்குறளே, நிச்சயமாக ஒவ்வொருவருமே அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை, அல்லாஹ்வுடைய அனைத்து பாக்கியங்களை எதிர்நோக்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வே நமக்கு ஒரு துவா கற்று தந்திருக்கான் குரானில். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசன, இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலும் சிறப்பான வாழ்க்கையை தருவாயாக, வஃபில் ஆஹிரதி ஹசன, மறுமையிலையும் சிறப்பான வாழ்க்கையை தருவாயாக, வக்கீனா அதாபன்னார், நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. அப்போ அல்லாஹ்வே என்ன செஞ்சிருக்கான், நமக்கு இந்த சொல்லிக் கொடுத்துருக்கின்றான். உலகத்துலேயும் நல்லா இருக்கணும். ஆகவே கன்னித்திருக்குறளே, உலகத்தில் நம்ம எல்லாம் சிறப்பாக தான் வாழணும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா வகையிலுமே சரிங்களா, சிறப்பாக இருக்கணும். அதுக்கு ஓத வேண்டிய வசனம் என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம். சூரத்து தாரியாத்தில் வரக்கூடிய, அதாவது 51வது அத்தியாயத்தில் 58வது வசனம், இன்னல்லாஹ ஹுவ ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மதீன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹுதான் நிச்சயமாக இரணத்தை, இரண பாக்கியம், இரணம்னு சொன்னால் உணவு அனைத்துமே உள்ளுக்குள்ள வந்துடும். சரி, வருமானம் எல்லாமே வந்துடும். இரண பாக்கி தரக்கூடியவன். இன்னல்லாஹ ஹுவ ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மதீன், மிக பலமானவன், மிக உறுதியானவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நாடிட்டா அதை யாருமே தடுக்க முடியாது. அதாவது அல்லாஹ் மிக பலமானவன், மிக உறுதியானவன். அப்போ இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் ஓதிட்டு வந்தால் நமக்கு நிச்சயமாக இந்த உணவுடைய வாசல் திறக்கப்படும். அப்போது எப்படி ஓதுறதுன்னு சொன்னால், சலவாத் 100 தடவை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை ஒதுக்கிங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் 100 தடவை. இந்த வசனம் இன்னல்லாஹ ஹுவ ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மதீன் 100 தடவை. 7 தடவை யா அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு எங்களுக்கு உணவுடைய வாசலை திறப்பாயாக, செல்வத்துடைய வாசலை திறப்பாயாக, பரக்கத்துடைய வாசலை திறப்பாயான்னு சொல்லிட்டு 7 தடவை கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் சலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. இந்த மாதிரி நீங்கள் காலை மாலை ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதை குறிப்பிட்ட நாள்லாம் கிடையாது. ஏன்னா நமக்கு எப்போதுமே அல்லாஹ்வுடைய உதவி தேவைப்படுகிறது. எனக்கு 1 மாதம் போதும், அதுக்கப்புறம் வேணான்னு சொல்ல மாட்டேன் யாருமே. ஒவ்வொரு நிமிடமும் தேவைப்படுகிறது. அப்போ அல்லாட்ட இதை முன்வைத்து கேட்கும் பொழுது நிச்சயமாக உணவுடைய வாசல் திறக்கப்படும். போன லாக்டவுனில் நான் இந்த விஷயத்தை பேசியிருந்தேன். அப்போது ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, லாக்டவுனில் உணவுக்கு ரொம்ப கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை. இதை ஓதி 6 மணி நேரத்தில் அவங்க வீட்டை தட்டி உணவு கொடுத்துட்டு போகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது. சரிங்களா? அதனால் இது என்ன செய்யணும்னு சொன்னால், தொடர்ந்து ஓதுங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் உங்களுடைய வாழ்க்கையில் உணவுடைய வாசல் திறக்கப்படும். கன்னித்திருக்குறளே, இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த உணவு மட்டும் அல்ல. இந்த உலக வாழ்க்கை என்பது உணவு, இந்த அழகான வீடு, காரு, பங்களா இதுவல்ல. நம்ம படைக்கப்பட்ட நோக்கமும் இதுவல்ல. அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், என்னை வணங்குவதற்கு மட்டுமல்லாமல் வேறு எதற்கும் நான் ஜின்னையும் படைக்கவில்லை, மனிதனையும் படைக்கவில்லை. மனிதனையும் அல்லாஹ் படைக்கலை, ஜின்னையும் படைக்கலை. என்ன காரணம்? அல்லாஹ் வணங்குவதற்குத்தான்.
இப்போ நம்முடைய நோக்கமே, படைக்கப்பட்ட நோக்கமே இறைவனை வணங்கி, அப்போ அல்லாஹ் வணங்கும்பொழுது அல்லாஹ்வுடைய பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? அவன் சந்தோஷம் அடையும் போது, நீங்க படைச்சிட்டீங்க, அல்லாஹ் உங்கள படைச்சிட்டாங்க, நீங்க வணங்கிட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு சரியாயிருச்சு. படைத்த அல்லாஹ் உங்களுக்கு பாருங்க, கண், காது, மூக்கு அனைத்தும் தந்திருக்கின்றான். உணவு தந்திருக்கின்றான். ஆ காற்று கொடுத்திருக்கின்றான். சூரிய வெளிச்சம் எல்லாமே கொடுத்துருக்கிறான். இப்போ நீங்க தொழுதுட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு பகரமாக சொர்க்கம் தர வேண்டிய தேவை கிடையாது அல்லாஹ்வுக்கு. ஏன்னா, நம்ம ஒரு கண்ணுக்கு நிகராக இந்த ஒரு கண்ணையும், நமக்கு நம்ம அல்லாஹ் கொடுத்த கண்ணுக்கு நிகராக நம்ம செய்த வணக்கம் எல்லாத்தையும் ஒண்ணா வச்சா கூட, ஒரு ஹதீஸ்ல வருது, 500 வருடங்கள் ஒருத்தர் வணங்குறாரு. அதையும் இந்த கண்ணை வைக்கும்பொழுது, கண்ணுக்கு நிகராக அவர் 500 வருட வணக்கம் வந்து சரியாகல. அப்போ நம்ம எவ்வளோதான் வணங்குனாலும் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு வந்து சரியாகாது. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா, நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நம்ம அல்லாஹ் வணங்கும் பொழுது, நபியுடைய கட்டளைப்படி நபியை பின்பற்றும் பொழுது, அல்லாஹ் அதுக்கு பகரமா சொர்க்கத்தை தருகின்றான். சொர்க்கத்தை தரணும் கட்டாயம் கிடையாது. ஆனா அல்லாஹ் மாபெரும் கிருபை உள்ளவன். என்ன செய்றான்னு சொன்னா, அவனுடைய கிருபையை கொண்டு சொர்க்கம் தருகின்றான். உங்க அமலை கொண்டு அல்ல. அதை நினச்சு அதை எல்லாம் மனசில் வைங்க. நான் தொழுதுட்டேன், எனக்கு அல்லாஹ் சொர்க்கம் தந்தாகணும் கிடையவே கிடையாது. நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன், அல்லாஹ் சொர்க்கம் தந்தாகணும் கிடையவே கிடையாது. சரியா? அவனுடைய கிருபையை கொண்டு தான் என்ன செய்கிறான்? அல்லாஹ் உங்களுக்கு அந்த சொர்க்கத்தை தருகின்றான். அப்போது அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கின்றான், நரகத்தை படைத்து வைத்திருக்கின்றான். அப்போ நம்ம என்ன ஒரு புத்திசாலி யாருன்னு சொன்னால், அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான அமலை செய்யக்கூடிய புத்திசாலி. அப்போ இஸ்லாம் பல கட்டளைகளை விதித்திருக்கிறது. அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் என்னன்னு சொன்னால், இன்று நாம் வந்து ஒரு சுன்னத்தை பார்ப்போம். நபியுடைய ஒரு வரிமொழியை நம்முடைய வாழ்க்கையை எடுத்து நடக்க முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? என்ன அப்படின்னு சொன்னால், சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லது பிஸ்மில்லா அல்லது பிஸ்மில்லா அலா பரக்காத்தில்லா, இது எது வேணாலும் சொல்லிக்கோங்க. இதை சொல்லி என்ன சொல்லுங்கள், பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுங்க. சரியா? எப்போ எதை சாப்பிட்டாலும் சரி, உணவை சாப்பிட்டாலும் சரி, தண்ணி குடித்தாலும் சரி, ஜூஸ் குடித்தாலும் சரி, சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அல்லது அல்ஹம்துலில்லாஹ் தமானா வ சக்கானா வ ஜஅல்னா மினல் முஸ்லிமீன், இந்த துவா ஓதுனாலும் சரி தான். ரொம்ப நபியுடைய கற்றுக் கொடுத்த துவா. இல்லை குறைஞ்சபட்சம் அல்ஹம்துலில்லாஹ், இதை உங்கள் வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடிங்க. பிஸ்மில்லா சொல்லாமல் எந்த ஒரு உணவையும், எந்த ஒரு தண்ணியும், எந்த பானத்தையும் சாப்பிடாதீங்க. சாப்பிட்ட முடிச்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாமல் இருக்காது, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லாமல் இருக்காதீங்க. அல்லாஹ் சந்தோஷப்படுறான். ஒரு மனிதன் சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுவதாக திருமதியில் வரக்கூடிய ஹதீஸில் நான் பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இன்று முதல் என்ன செய்யணும் சொன்னால், இந்த சுன்னத்தை நம்ம ஒவ்வொரு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பயனையும் ஒவ்வொரு சுண்ணத்தை மொத்தமாக கொடுத்தா மறந்துடுறீங்க. சரியா? சுண்ணத்தை மட்டும் போட்டால் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்போது பிரச்சனைக்கு தீர்வுன்னு போட்டோம்னா, வருமானம் வருதுன்னு போட்டோம்னா நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா 5000 பேர் பார்க்குறீங்க. இதே சுண்ணத்து மட்டும் போட்டோம்னா ஒரு 300 பேர் 400 பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்? உங்களுக்கு வருமானத்தோடு சேர்த்து கொடுக்க வேண்டியிருக்குது. கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? உலகத்தையும் அடைந்து கொள்ளுங்கள், உலகத்திலே சந்தோஷமாயிருங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையும் ரசூலுடைய கட்டளையும் பின்பற்றி மறுமையிலே நீங்கள் என்ன செய்யுங்க? சந்தோஷமாயிருங்க. மிக வெளிச்சத்தை அடைந்து கொள்ளுங்கள், பெரிய சொர்க்கத்தை அடைந்து கொள்ளுங்கள். அதுக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் நம்ம வைத்திருக்கின்றான். அல்லாஹ் பேச வைக்கின்றான். நம்ம ஜீரோ. அல்லாஹ் நம்மளை பேச வைக்கின்றான், நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். கணித்துக்குறிலே 5 விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக கடைபிடிங்கள். 1வது இஸ்லாமிய கடமையில் 5. அதில் 1வது வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக இருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை முழுமையாக பின்பற்றுங்க, நபியுடைய கட்டளை வழிமுறை பின்பற்றுங்கள். இது ஃபஸ்ட்டு. இதுதான் 1வது. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். 2வது 5 நேர தொழுகைகளை அந்தந்த நேரத்தை தொழுங்க, பயபக்தின்னு தொழுங்க, சுன்னத்தான நஃபீலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க, தஹஜ்ஜத் இஷ்ராக் ருஹா அவ்வாபின் தொழுக முயற்சி பண்ணுங்கள். ஜக்காத்தை கொடுத்து வாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, உணவு கொடுங்கள், தர்மம் செய்யுங்கள். ரமலானில் 30 நோன்பை நோருங்கள். ரமலான் நாட்களிலே வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் நோம்பு நோக்க முயற்சி பண்ணுங்கள். அது சுன்னத்து. அதே மாதிரி 16, 13, 14, 15 இந்த 3 நாள் நபி நோம்பு நோட்டுறாங்க. ஐயாமில் பேர் சொல்லக்கூடிய அது நோம்பு நோக்க முயற்சி பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ்.
அது மாதிரி யாருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருக்கிறோ இளம் வயதிலே ஹஜ்ஜு செஞ்சுருங்க. இது இஸ்லாமிய 5 கடமைகள். அடுத்ததாக காலை மாலை தஸ்பீஹ் உங்களுடைய நன்மையை சேமிப்பதற்காக வேண்டி. ஏன்னா இங்கே படைக்கப்பட்ட நோக்கமே அல்லாஹ் வணங்குவதற்கு தான். அப்போ டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து கட்டாயம் இதை செஞ்சுட்டு வாங்க. அப்போ தான் என்ன செய்யும், உங்கள் அக்கௌண்ட் ஏறிட்டே இருக்கும். மறுமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்ந்த அந்தஸ்து போயிருவீங்க. நீங்கள் உலகத்தில் பார்க்குறீங்க, ஒருத்தர் வந்து சாதாரண ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு, அவரும் ஒரு அரண்மனை மாதிரி ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருக்காரு. ரெண்டும் ஒன்றா வாங்களா? எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தான் மறுமையிலையும் நீங்கள் வந்து செய்ய சொன்னால் அதிகமான நன்மை சம்பாதிச்சின்னு சொன்னால் மிகப்பெரிய அந்தஸ்தை உயர்ந்த அந்தஸ்தை அடைந்துருவீங்க. அப்போ அதுக்குள்ளே அமல் என்ன செய்யணும்னு சொன்னால் காலைமான தஸ்பிஹாத் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். 3வது கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அலீம் 150 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் 100 தடவை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹ்ட்ட டெய்லி கேளுங்க. ஓ கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜீப் லக்கும் என்கிட்ட கேளுங்க தரேங்கிறான். கேட்கலன்னா அல்லாஹ் கோவப்படுறான், கேட்டால் மனுஷன் கோவப்படுறான். ஹதீஸில் வருது, அல்லாஹ் மனுஷன்கிட்ட கேட்டால் கோவம் வருது, அல்லாட்ட கேட்காட்டினா கோவம் வருதான். அப்போ நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். டெய்லி உங்களோட தேவையில கேளுங்க, 7 தடவை கேளுங்க. என்ன வேணுமோ கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை ஓதி 150 தடவை ஓதி என்ன செய்யணும் முடிச்சுக்குங்க. இந்த மாதிரி டெய்லி என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் காலை மாலை உங்களுடைய இம்மையில் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பான். அன்றெல்லாம் யார் அமல் செஞ்சுருக்காங்களோ அவர்களை விட அதிக அமல் செஞ்ச கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க. யார் உங்களை விட கூட ஓதுனாங்களோ அவங்கள தவிர. அது மாத்திரம் இல்லாமல் அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். உங்களுடைய உணவுடைய வாசல் திறக்கப்படும். உங்களுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கும். நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு கிடைக்கிறதுக்கு அவங்க செய்யக்கூடிய நீங்கள் ஓதக்கூடிய அந்த ஸலவாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு கிடைப்பதற்கு காரணமாக அமையும். ஆக இதை என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அங்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் குர்ஆனை நீங்கள் காலை மாலை ஒரு அரை மணி நேரம் கட்டாயம் ஓதுங்க. குர்ஆன் எனக்கு ஓத தெரியலன்னு சொல்லாதீங்க. எதுக்கோ டைம் ஒதுக்குறீங்க. குர்ஆன் நிறைய படிக்க தேவையில்லையா? 3 மணி நேரத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையில் குர்ஆனை எப்படி தஜ்வீதுன்னு ஓதுவதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னு சொன்னால் 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனீங்கன்னா உங்கள் அந்த குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. இப்போ 50 குரூப் போய்கிட்டு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு, அண்டை வீட்டுக்கார் செய்ய கடமைகளை சரியாக செய்யுங்க, குறை வைக்காதீங்க. உங்கள் கையை கொண்டும் உங்கள் நாக்கை கொண்டும் யாருக்கும் எந்த தீங்கு அழைச்சிடாதீங்க. கொடுக்கல் வாங்க சரியாக இருங்க. ₹1 மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் உரியவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஏன்னா அது போதும் நரகத்துக்கு போவதற்கு. கன்னியத்துக்குரியவர்களே, அது மாத்திரம் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தீமையான விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். விபச்சாரம் செய்கிறது, மது குடிக்கிறது, சூதாடுறது, செய்வினை செய்கிறது, வட்டி வாங்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள். இதை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்கட்டும், ஹராமை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அல்லாஹ்வுடைய அருளை அடைய முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் படைச்சிட்டான், நரகத்தையும் படைத்துட்டான். சொர்க்கத்தில் மிக குறைஞ்சது என்னென்னு தெரியுமா? இந்த உலகத்தை பார்த்துருக்கீங்க, அதே போல் 10 மடங்கு அதுதான் குறைஞ்சது. அப்போது அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படின்னு பாருன்னு சொன்னால் மிகப்பெரிய மன்னர் கொடுக்கப்பட்ட அத்தனை கொடுக்கப்படும். ஆனால் அங்கே 80 70 பேரை கண்ணழகியில் அல்லாஹ் தஆலா திருமணம் செஞ்சு வைப்பான். மாளிகைகள் அங்கே இந்த தங்கங்கள்லாம் வந்து ஹராம் கிடையாது, எல்லாமே கிடைக்கும். எது நினச்சாலும் கிடைக்கும். எத்தனை வருஷம்? 1 வருஷமோ 2 வருஷமோ, கோடிக்கணக்கான வருடங்கள், மௌத்தே இல்லாத வாழ்க்கை. இது சிறப்பாக நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக நரகத்தில் போடப்பட்டு ஒவ்வொரு நிமிடமும் புதுசாக தோல் கொடுக்கப்பட்டு அந்த வேதனையை அனுபவித்துக்கிட்டு பல்லாயிரக்காரன் வருடம் இருப்பானே, அது சிறப்பாக. அது முடிவு பண்ணக்கூடிய நேரம் இந்த நேரம் தான், இன்றைக்கு தான், இப்போ தான். இப்போவே அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டு முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்குவான். அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். கன்னியத்துக்குரியவர்களே, நம்முடைய அல்லாஹ்வுடைய இன்னும் அல்லாஹ் நெருக்கத்தை பெறணும்னு சொன்னால் திக்ரை கல்பின்னு சொல்லி ரகசிய திக்ர் இருக்கிறது. அந்த திக்ரை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதே திக்ருன்னு சொல்லுவாங்க. கீழே என் வீடியோ பாருங்கள், இடது பக்கம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிக்கு பிரேட்டுன்னு இருக்கும். அது நீங்கள் தொட்டின்னு சொன்னால் என்னுடைய அத்தனை வீடியோமே வந்துடும். அதில் உள்ளே போனீங்கன்னு சொன்னால் குர்ஆனை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வு அப்படின்னு நான் போட்டிருக்கோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்து குழந்தை இல்லாத குழந்தை பெற்றிருக்காங்க, கல்யாணம் நடந்திருக்குது, செய்வன பிரச்சனை தீர்ந்திருக்குது, கடன் நீங்கியிருக்குது,
எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ஆட்டியிருக்கிறான். நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரியாது ரொம்ப. இதுக்கு எந்த விதமான பொருள் அவங்க யாரும் நமக்கு கொடுக்கல, நம்மளும் வாங்கலை. அல்ஹம்துலில்லாஹ். இது இறைவனுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய விஷயம். அல்லாஹ் நம்மளை கொண்டு செய்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். இது அத்தனை புகழுமே அல்லாஹ்வுக்கு ஒருவனுக்கு தான். நம்ம 0, அல்லாஹ் தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே நமக்கு ஒரு காரணம் அமைத்து இருக்கிறான். ஒரு காரணம் வேணும் இல்லையா? சபப், அஸ்பாப் அவ்வளோதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்களும் இறைநேசர் ஆக முடியும். இது அந்த இதே திக்கரை செய்யுங்க. செஞ்சீங்கன்னு சொன்னால் காலை மாலை 20 நிமிஷம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வெளிச்சம் இதயம் வெளிச்சமாகும். அது வந்து இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அதில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் இம்மை வெற்றி என்பது அல்லாவையும் அல்லாஹ் ரசூலையும் பின்பற்றி நடப்பது தான். அதில் வேறு வழியே கிடையாது. ஆகவே உங்களை மாற்றுங்கள். இன்னல்லாஹ லா யுகய்யிரு பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களை மாற்றுவது கிடையாது. நீங்கள் அல்லாஹ்வுடைய அருள் அடையணும்னு சொன்னால் எல்லாத்தையும் முழுமையாக அல்லாஹ் பக்கம் திரும்புங்க. நிச்சயமாக எல்லாமே கிடைக்கும். இன்மையும் கிடைக்கும், மறுமையும் கிடைக்கும். கஷ்டப்பட்டுருப்பீங்க, எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாமே மாறும். நான் அதுக்கான ஓத கொடுத்துருக்கிறேன். அதை ஓதிட்டு வாங்க. நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் மிகப்பெரிய பொக்கிஷத்துக்கு சொந்தக்காரன். அவனுக்கு எதுவும் தேவை கிடையாது. நமக்கு தரதுக்காக வச்சிருக்கின்றான். அதை கேட்கக்கூடிய முறை என்று இருக்கிறது. அதை பயன்படுத்தினா அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தருவான். இது அனைத்து மக்களுக்குமே இது பிடிச்சுன்னு சொன்னால் ஷேர் செய்து, எத்தனையோ பேர் இதெல்லாம் இதை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஷேர் செஞ்சுன்னு சொன்னால் அவங்க பலனடைவாங்க. அதுக்கு காரணம் இருக்குது. உங்களுக்கும் அல்லாஹ் பலனை தருவான். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.